சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காது அருணன் முன்னிலும் முனைப்பாக இறைவனை நினைத்து வேண்டினான். இறைவன் அருணனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தான். சூரியனிடம், என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன் மேனி கிருஷ்ண வர்ணமாய் போக கடவது என்று சாபமிட்டார். இதன் விளைவாக உலகமே இருண்டு போனது. பரமேஸ்வரி சிவபெருமானிடம், இப்படி சாபமிட்டு விட்டீர்களே, உலகமே இயங்காது போகுமே என்று வினவ, அருணன் தவபலத்தால் உலகம் பிரகாசமடையும் என்றார். தன் தவறை உணர்ந்த சூரியன் இறைவனிடம் வேண்ட, நீ எம்மை 7 மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிறத்திலிருந்து விடுபட்டு குணமடையும் என்றார். தான் சாப விமோச்சனம் அடைவதற்காக சூரியன் இத்தலத்தில் வந்து சிவபெருமானை 7 மாதம் பூஜை செய்து வழிபட்டார். அவ்வாறு வழிபட்ட பின்னரும் தன் கருமை நிறம் மாறாது போகவே வருந்தி ஹே மிகுரா என்று கதறுகிறார். அப்போது சுவாமியினிடமிருந்த அம்பாள் தங்களது ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல் கோபம் கொண்டு மீண்டும் சபிக்க முற்பட்டாள். சிவபெருமான் தடுத்து, நான் கொடுத்த சாபம் நீங்கவில்லை என்ற வருத்தத்தில் என்னை அழைத்துள்ளான். மீண்டும் நீ சாபமிட்டால் உலகம் மறுபடியும் இருண்டு போகும். நீ பரம சாந்தியாகவும் உலகம் பிரகாசிக்கவும் தவமிருப்பாயாக என்று அம்பாளை சாந்தப்படுத்தி அம்பாளின் கோபம் தணிய தவமிருக்க பணிந்துவிட்டு சூரியனுக்கு சாப விமோச்சனம் அளித்தார். அம்பாள் சாந்த நாயகியாகிறார். அன்னை பராசக்தியின் திருவாயிலிருந்து வசினி என்ற வாக் தேவதைகள் தோன்றி அவர்கள் திருவாய் மலர்ந்தவ சரஸ்ரநாம சோஸ்திரம் எனப்படுகிறது. அம்பாளே அருளியதால் அவரின் பெயர் கொண்டு லலிதா சரஸ்ரநாமம் என பெயர் பெற்றதாக சொல்வர். இத்தலத்தில் பூஜை செய்து சூரியன் தன் கருமை நிறத்திலிருந்து மீண்டு வந்ததின் அடிப்படையிலேயே மியச்சூர் என பெற்றது. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21 முதல் 27ஆம் தேதி முடிய சூரிய கிரகங்கள் உதயமாகும் நேரத்தில் இவ்வாலய கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது விழும். சூரியன், அருணன், காசிப முனிவரின் மனைவி கலானகர்த்திரு வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்ட தோடலாமல் யமன் இத்தலத்தில் பிறந்து எந்நேரமும் சிவ சிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இத்தலத்திலிருந்து வந்து தரிசித்து பூஜை செய்தார். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு.